ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கு நம்ம இங்கே பாருங்க மஜ்பூஸ் செய்ய போகிறோம். மீன் மஜ்பூஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்து, மிக்சி ஜார் எடுத்து அதில் பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு, இப்போ இதில் மல்லித்தலையும் புதினாவும் இருக்குது. இது ரெண்டையும் கட் பண்ணி, புதினா கம்மியாக போட்டுக்கொள்ளணும், மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கொள்ளணும். அதையும் கொஞ்சம் அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ ஒரு 2 லெமன் எடுத்துக்கொள்ளுவோம். இது 2 லெமனை புளிஞ்சு போட்டுக்கொள்ளணும். இதை நல்லா புளிஞ்சு அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு. நம்ம இது மீனுக்காக நம்ம இது தயார் பண்ணுறது. இது மீனுக்கு இந்த மசாலா. மீனில் நல்லா பிரட்டுறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு. இப்போ இது நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. அதுவும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், அரைப்பட்டுடுச்சு. இவ்வளோதாங்க. இப்போ மீனில் நல்லா பிரட்டணும். இதெல்லாம் நல்லா உள்ள அந்த உள்ளுக்குள்ள மீனுக்கு மேலாலையும் உள்ளேயும் அப்படி நல்லா பூசிக்கொள்ளணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா எல்லாம் மீனெல்லாம் நல்லா பூசி எடுத்துக்கொள்ளுவோம். இதெல்லாம் நல்லபடியாக பிரட்டி, இதுக்கு நம்ம மிளகா போடக்கூடாது. இது மிளகா பொடி போடக்கூடாது, பச்சை மிளகா தான் போடணும். நம்ம காஞ்ச மிளகா போடக்கூடாது, கலர் மாறி போயிடும். அந்த சோறு நம்ம ஆக்குறது சோறு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கணும். நம்ம இந்த இது மிளகாத்தூள் போட்டோம்னா அது கலரெல்லாம் மாறி போயிடும். மிளகாத்தூள் போடக்கூடாது. இது எல்லாம் பச்சை மிளகா, மல்லி இலை அப்படி தான் இதில் தான் செய்யணும். இது அவ்வளோதான். பிரட்டி இது இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கட்டும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்லவே நம்ம பிரட்டி ஊற வச்சுக்கொள்ளணும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்புறம் ஊறும். இப்போ நம்ம அடுத்து இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். நம்ம இப்போ எந்த சட்டியில் நம்ம சோறு ஆக்குறோமோ அந்த சட்டியை வச்சு தான் பொரிச்சுக்கொள்ளணும். எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுவோம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணும்னு நம்ம எண்ணெயை குறைச்சிக்கலாம். வெங்காயத்தை வதக்கக்குள்ள எண்ணெயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் பொரிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கிறேன். அதை மீனெல்லாம் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி பொறி பட்டுடுச்சு. இப்போ ரொம்ப நிதானமாக பார்த்து இதை எடுத்துக்கொள்ளணும். உடைஞ்சிரும் மீன் உடையாமல் சட்டியில் ஒட்டாமல் அப்படி நல்லபடியாக பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்பயே பாருங்கிற கொலன்னு ஆக போகுது. அது பார்த்து பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மீன் மஜ்பூஸ் செய்கிறேன்னு சொன்னால் ரொம்ப பார்த்து நிதானமாக அவ்வளோ ஜாக்கிரதையாக செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மீன் பொரித்து திருப்பி அதை எடுத்து அவிச்சு எடுக்கக்குள்ளே அது கொலன்னு ஆகிடும். எல்லாத்தையும் அப்படியே மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறவங்க பாருங்கங்க. அவ்வளோதான், பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லா மீனையும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இது மீன் பொரிச்ச இது இருக்கு இல்லையா, எண்ணெய், அந்த எண்ணெயில் தான் நம்ம வெங்காயத்தை வதக்கி கொள்ளணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது பட்டை மசாலா அதெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். நம்ம தேவையான பிரியாணியில் பட்டை மிளகு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். அதெல்லாம் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே நம்ம மீனுக்கு தடவுறதுக்காக அரைச்சி வச்ச மசாலா, அதில் மிஞ்சின மசாலா இருக்குது. அந்த மசாலாவையும் நம்ம போட்டு இதுக்குள்ளேயோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்வோம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லபடியாக வதக்கி அதெல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடக்கூடாது. தக்காளி ஒரு 2 தக்காளி போதும். சும்மா தக்காளியை அரைச்சும் போட்டுக்கலாம். நான் இதை தண்ணி வடித்து கொள்வேன். தண்ணி இந்த மீன் அவிச்சதுக்கு அப்புறமா தண்ணி வடிக்கிறதால நான் அப்படியே வட்டி போட்டிருக்கிறேன். தேவையான தண்ணியை ஊற்றிக்கொள்வோம்.
இப்போ நம்ம வந்து அரிசி கணக்கு பிரகாரம் நம்ம வந்து எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறேன், நான் வந்து 1.5 கொத்து எடுத்திருக்கேன் இந்த அரிசி. இது வந்து பாஸ்மதி அரிசி, பாஸ்மதி ரைஸு 1.5 கொத்து எடுத்திருக்கிறேன். அதே அளவு பிரகாரம் செஞ்சுக்கொள்ளணும், பார்த்து கவனமாக தண்ணி ஊற்றிக்கொள்ளணும். நான் வந்து அளந்தெல்லாம் போட மாட்டேன் தண்ணி, அது எனக்கு அந்தாஸ் பிரகாரம் பழக்கம், அது அந்த மாதிரி தான் நான் ஊற்றிக்கொள்ளுவேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். இப்போ உப்பையும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நம்ம பொரித்து வச்சுக்கிற மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனை அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் போடக்கூடாது, ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே சும்மா கொதி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் போட்டு இப்போ அவிச்சு எடுத்துக்கணும். இந்த மீனை போட்டு அவியணும், கொஞ்சம் நேரம் அவியட்டும். ரொம்ப நேரம் விட்டால் அது வந்து கரைஞ்சி போயிடும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. கொதி வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், எடுப்போம். நிதானமாக எடுக்கும்போது ஒரு 2 கரண்டியால் சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கரண்டியால் பிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள், நானும் எடுக்கும்போது பாருங்கள் இப்போ அந்த உடஞ்சி போகுது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை வந்து தண்ணி வந்து நம்ம வடிகட்டி கொள்ளணும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு வடியால் வந்து அப்படி எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் வடித்து எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் அப்படி அள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் நம்ம அரிசி. இதெல்லாம் நம்ம எடுக்காமல் அப்படியே போட்டோம்னா நம்ம சோத்தில் சாப்பிடும்போது அங்கே இங்கேயும் அந்த வெங்காயமும் தக்காளி அதெல்லாம் அப்படியே மசாலா எல்லாம் அப்படியே தெரியும். அதெல்லாம் நம்ம சுத்தமாக வடிகட்டிட்டா நல்லோம். இப்போ வந்து நான் அரிசியை கொட்டி கொள்கிறேன். இது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருக்கிறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி நல்லா கழுவி ஊற வச்ச அரிசி எப்பயும் நல்லா ஊறினா தான் நல்லா இருக்கும். உப்பை பார்த்துக்கொள்ளுங்க, உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அவ்வளோதாங்க, மூடி விட்டால் சரியா. இப்போ தம்முக்கு கரெக்டு பாருங்கள். மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, தம் ஆகிடுச்சு சோறும். இப்போ வந்து நம்ம இந்த சகலில் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லபடியாக போட்டு இதை வந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்ஸ், லைக், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளுங்க. இதை விட இன்னும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம பொரித்த மீனை வந்து இதுக்கு மேலால் வச்சுக்கொள்ளுவோம். பொரித்த மீனை வச்சாச்சு. இவ்வளோ தாங்க, முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதாங்க.